ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து என்ன நாங்கள் ஒரு பைத்தன் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு கொஷின் ஒன்று செய்வோம். ஸோ இது முதல் நாங்கள் படித்த எல்லாத்தையும் என்ன இந்த கொஷனில் வந்து அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இந்த கொஷின் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன செய்யணும், இந்த கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இந்த கொஷனை பார்த்தீங்கன்னா என்ன, ரைட் ஆஃப் பைத்தன் ஃபங்க்ஷன் கோல்ட் ஹையஸ்ட் ஈவன் தட் டேக்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஆஸ் இன்புட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் த ஹையஸ்ட் ஈவன் நம்பர் ஃப்ரம் த லிஸ்ட். ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க, எங்களை ஒரு ஃபங்க்ஷனோட டெவலப் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்னா லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ், அதாவது லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை வந்து இன்புட்டாக எடுக்கணும். மேபி என்ன இன்டீஜர் நம்பராக இருக்கும். இப்போ அது ஒட்டு என்ன இருக்கும், ரெட்டு என்ன இருக்கும். ஸோ அதை இன்புட்டாக எடுத்து அதில் வந்து என்ன ஹையஸ்ட் ஈவன் நம்பரை ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது வந்து நாங்கள் கொடுக்குற லிஸ்ட்டில் வந்து முதல் ஈவன் நம்பரை கண்டுபிடிச்சி அப்புறம் அந்த ஈவன் நம்பரில் போய் ஹையஸ்ட் ஈவன் அந்த கூடின ரெட்டை இலக்கத்தை வந்து என்ன நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் ஒரு கொஷன். ஸோ அப்போ இந்த கொஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன நான் ஒரு ஃபங்க்ஷன் டெவலப் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஹையஸ்ட் ஈவன் நம்பரை வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதான் கொஷன். இந்த கொஷன் உங்களுக்கு இந்த கொஷனை வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்புறேன். ஸோ நீங்களா ட்ரை பண்ணி இப்போ பார்க்க போறீங்கன்னு என்ன வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அந்த வீடியோ பாருங்க. சரி, இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். இப்போ ஃபங்க்ஷன் நேம் என்ன சொன்னது, ஹையஸ்ட் ஈவன். சரியா, ஹையஸ்ட் ஈவன் நம்பர். ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன அந்த நேமில் வந்து என்ன ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். ஒன்ஸ் டிஃபைன் பண்ண போகிறோம் உங்களுக்கு தெரியும் கொமனா வந்து என்ன அது வந்து பேராமீட்டர் நாங்கள் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ பேராமீட்டர் இங்கே வந்து லிஸ்ட்னு சொல்லியிருக்கு. இப்போ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை கொடுக்குறேன். லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை கொடுத்துட்டு அடுத்தா வந்து பார்க்க போகணும்னா ஓகே, இப்போ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் என்ன உங்கள்கிட்ட வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பாஸை கொடுத்துட்டு இதான் எங்களோட லிஸ்ட் வைப்போமே, லிஸ்ட் ஒன் ஓடுது எங்கள்கிட்ட ஒரு கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்குது. சரியா, நம்பர்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் படிச்சு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் இந்த இவ்வளோ தான் நம்பர் எங்கள் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. இந்த இதில் போய் தான் என்ன ஹையஸ்ட் ஈவன் சொல்ல ரெட்டை இலக்கமாக இருக்கணும். சேம் டைம் அந்த ரெட்டை இலக்கத்தின் வேல்யூ வந்து என்ன ஹையாக இருக்கணும். ஹையாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 4 6 இருக்குது. அப்போ இங்கே வந்து எங்களோட ஹையஸ்ட் சொல்லி 6. இப்போ 6 ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ எங்களோட டார்கெட் வந்து என்ன இப்போ நான் மேலே டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த லிஸ்ட்டை பாஸ் பண்ணினோம்டா அது வந்து எங்களுக்கு ரிட்டர்னாக 6 ரிட்டர்ன் பண்ணுவேன். என்ன அந்த 6 தான் ஹையஸ்ட் ஈவன் நம்பர். மற்ற ஏழு வந்து நான் ஒட்டை இலக்கம். அப்போ அப்படி இருக்கேக்கில் வந்து நாங்கள் எப்படி இந்த கேள்வி அப்ரோச் பண்ண போகிறோம்னா ஓகே, நான் இப்போ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிவிட்டோம், லிஸ்ட்டும் என்ன பராமீட்டராக டிஃபைன் பண்ணிவிட்டோம். நாங்கள் ஃபியூச்சரில் வந்து கொடுக்க போகிற லிஸ்ட் வந்து இல்லை இந்த இதை தான் இருக்க போகுது. ஒரு எக்ஸாம்பிள். சரி, இப்போ நாங்கள் போய் இப்போ அடுத்த என்ன செய்ய போகிறோம்னா இப்போ முதலாவது டாஸ்க் வந்து என்ன, முதல் வந்து நாங்கள் வந்து இந்த கொடுக்க போகிற லிஸ்ட்டில் வந்து ஈவன் நம்பரை நாங்கள் செப்பரேட் பண்ணிட்டோம்டா அப்புறம் என்ன அந்த ஈவன் நம்பர்லேருந்து எங்கள்ட ஹையஸ்ட் ஈவனாக கண்டுபிடிச்சல. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட கொம்மனாக வந்து நாங்கள் ரோர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரோ ஒன்று நான் கொடுக்க போகிற இன்புட் லிஸ்ட்டில் வந்து ரெடி இருக்க போகிற வேல்யூஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஒட்டை இலக்கம் இருக்கும், ரெட்டை இலக்கம் மட்டும் இருக்கும், இவனும் இருக்குது. சரி, அப்போ அதுலேருந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் இவனை மட்டும் என்ன ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்டா என்ன அப்புறம் லேட்டராக வந்து அந்த இவனில் இருந்து மேக்ஸிமம் வெளியே கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த பர்பஸுக்காக என்ன செய்ய போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு எம்டி இவன் ஈவெண்ட்ஸ் அண்ட் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி ஈவெண்ட்ஸ் அண்ட் ரெட்டை இலக்கத்தை மட்டும் அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி ஃபில்டர் பண்ணுறது நான் கொடுக்க போகிற இன்புட் லிஸ்ட்டில் தான் எங்களோட இன்புட் லிஸ்ட். இதில் இருந்து ரெட்டை இலக்கத்தை மட்டும் ஃபில்டர் பண்ணுறதுக்காண்டி என்ன ஒரு எம்டி லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அதெல்லாம் அந்த ஈவெண்ட்ஸ் என்ன கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக அந்த நேமாக கொடுத்து வந்து கொடுத்துட்டு என்ன செய்ய போகிறோம்டா இப்போ நான் ஒரு ஃபாலோ பண்ணிடுறேன். ஸோ ஃபாலோ பண்ணுறது என்னதுக்குள்ள ஐட்ரேட் பண்ண போகிறேன். எங்கள் ரோ லிஸ்ட் தான் எங்களோட ரோ லிஸ்ட். இந்த ரோ லிஸ்ட்லேருந்து இதான் ரோ லிஸ்ட்ன்றது இந்த இதுக்கு என்ன நம்பர் இருக்கலாம். பட் எங்களோட பேராமீட்டர் ஆக்சுவலி தான் டேரெக்டாக என்ன ஃபங்க்ஷனுக்கு வரும்போது இங்கே வரும். இப்போ அந்த வார லிஸ்ட்ல இருந்து இப்போ நான் ஒவ்வொரு ஒவ்வொரு இலக்கத்தையும் வந்து என்ன அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எக்ஸ்டென்ட் ரிப்ரஸ் பண்ணுறேன். அதில் போய் எங்களோட லிஸ்ட் நேமாக கொடுக்குறேன். ஸோ லிஸ்ட் பேராமீட்டர் கொமன் நேம் பேராமீட்டர் லிஸ்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே போய் என்ன செய்ய போகிறோம்னா செக் பண்ண போகிறோம். என்ன வார வேல்யூ ஒவ்வொன் டைம் செக் பண்ணுவோம், வார எக்ஸ் ஒவ்வொன் டைம் செக் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னா முடிவில் கொடுத்து ரெண்டாவது டிவைட் பண்ணும்போது பேலன்ஸ் வந்து என்ன ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு இவன் நம்பர் ரெண்டாவது எங்களுக்கு ரிமைண்டர் வந்து ஜீரோவாக இருக்கும். சரி, ஜீரோவாக இருந்துச்சுன்னா நான் என்ன செய்யறேன்டா ஃபங்க்ஷனுக்கு சொல்கிறேன், அதை கொண்டு என்ன அப்பன் பண்ணுங்க. அப்பன் பண்ண நாங்கள் ஆல்ரெடி வந்து இரண்டாவது நாங்கள் ரெட்டை இலக்கத்தை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். இரண்டாவது நாங்கள் கேர்லி என்ன ஹையஸ்ட் ஈவன் நம்பரை கண்டுபிடிக்கும். இப்போ அதுக்காண்டி ஈவெண்ட்ஸ் நம்பரை ஃபில்டர் பண்ணுறோம். அப்போ பேலன்ஸ் வந்து ஜீரோ வந்து ரிமைண்டர் ஜீரோ வந்து எங்களுக்கு தெரியும் இது ஒரு ஈவெண்ட் நம்பர். அப்போ இந்த ஈவெண்ட் நம்பரை போய் எங்களோட ஈவெண்ட்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் லிஸ்ட் எம்டி லிஸ்ட் நாங்கள் ஏர்லியாக வந்து டிஃபைன் பண்ண அதில் வந்து என்ன அப்பன் பண்ண சொல்கிறோம். அப்பன் உங்களுக்கு தெரியும் லிஸ்ட்டில் வந்து அப்பன் என்ற ஒரு மெத்தட் இருக்குது. எங்கள்கிட்ட வந்து என்ன புதுசு எக்ஸ்ட்ரா ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும்னா என்ன அதை கொண்டு ஆட் பண்ணோம். அப்போ நாங்கள் இப்போ எக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொண்டு நாங்கள் அப்பன் பண்ண சொல்லுவோம். ஏன்டா வந்து அந்த எக்ஸ் வந்து என்ன ஈக்குவல் டு ஜீரோவுக்கு என்ன ஜீரோவுக்கு ஈக்குவலாக இருக்கிறது ரீசன் வந்து என்ன எங்களுக்கு ரெண்டால் அதை டிவைட் பண்ணும்போது எங்களுக்கு ரிமைண்டர் வந்து ஜீரோவாக இருக்கிறதால அதை கொண்டு வேணும் நாங்கள் வந்து என்ன ஈவெண்ட்ஸ் லிஸ்ட்டில் கொண்டு என்ன அப்பன் பண்ணுறோம். ஒன்ஸ் நாங்கள் அப்பன் பண்ண பிறகு சரி, இப்போ ஒன்ஸ் நாங்கள் அப்பன் பண்ண பிறகு இந்த லூப் வந்து கண்டினியூ ஆயிடும். ஏன்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் வந்து எக்ஸ்ட்ரா ரிப்ரசன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது 6 இலக்கம் இருக்குது. இந்த நாங்கள் ஃபைண்ட் லைனில் இருக்கிற லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ரோ லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 6 இலக்கம். அப்போ 6 இலக்கம் இந்த ஐட்ரேட் ஒவ்வொரு இலக்கம் 6 இலக்கத்தையும் இந்த லூப் வந்து செக் பண்ணணும். செக் பண்ண பிறகு ஒரு லிஸ்ட்டாக ஈவன் லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணின பிறகு தான் என்ன நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா மேக்ஸிமம் ஈவனாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் ஈவனாக கண்டுபிடிக்க போகிறோம். மேக்ஸிமம் ஈவன்ன்றது ஒன்று மேல் என்ன டேரெக்டாக வந்து நாங்கள் என்ன மேனுவலாக அங்கே பட் எங்களுக்கு பைத்தில் என்ன ஒரு ஃப்ரீ பில் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் டேரெக்டாக அதில் போய் ஈவெண்ட்ஸ் என்று கொடுத்தோம்டா
எங்களுக்கு வந்து என்ன இந்த மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் என்ன செய்யணும் இந்த ஈவென்ட்ஸ் லிஸ்ட் ஏன்னா நாங்கள் ஈவென்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஃபில்டர் பண்ணிட்டோம் அதில் வந்து ரெட்டை இலக்கம் மட்டும்தான் இருக்கு இப்போ வந்து கண்டுபிடிக்கணும் ஹையஸ்ட் என்ன கேள்வி என்ன ஹையஸ்ட் அப்போ நாங்கள் மேக்ஸிமத்தில் கூட அப்ளை பண்ண மாட்டோம் என்ன அது வந்து அதில் மேக்ஸிமம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்போ உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷன் கட்டாயம் என்ன ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ண தெரியும் அப்போ நான் கட்டாயம் எங்களுக்கு தேவையான வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ ஸோ இதில் போய் என்ன நாங்கள் ரிட்டர்ன் எங்க கொடுத்துட்டோம்டா ரிட்டர்ன் எங்க கொடுத்துட்டோம்டா என்ன என்னோட கோட் வந்து ரெடியாக ஓகே நான் இப்போ இந்த லிஸ்ட்டையே நாங்கள் அப்ளை பண்ணி பார்ப்போம் இந்த லிஸ்ட்டையே நாங்கள் அப்ளை பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் நான் கமெண்ட் பண்ணுறேன் ஆன் பண்ணிவிட்டு பிரிண்ட் சாரி ஓகேயா பிரிண்ட் என்னோட ஃபங்க்ஷன் நேம் என்ன ஹையஸ்ட் ஈவன் ஓகே இப்போ இதில் போய் எங்களோட லிஸ்ட் இதான் எங்கள் 2 3 4 5 சாரி 2 3 4 5 6 7 இதான் எங்கள் லிஸ்ட் இப்போ தான் எங்களோட ரோல் லிஸ்ட் கொடுத்து ரன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா என்ன எங்களுக்கு 6 வருது சரி 6 வருது உங்களுக்கு விளாங்க மேக்கப் 6ன்றது இங்கே இருக்கு அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன அது ஒரு என்ன ரெட்டை இலக்கம் ஸோ அது ஹையஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் போடணும்னா நான் 20 கொடுக்குறேன் சரியா 20 விட்டு திருப்பி ரன் பண்ணுறேன் ரைட் சைடில் வாடிக்கிறேன் எங்களுக்கு 20 ரிட்டர்ன் ஆகுது சரியா 20 ரிட்டர்ன் அப்போ என்ன எங்களுக்கு கேள்வி என்ன கேள்வி சொன்னது என்ன ஹையஸ்ட் இவனாக கண்டுபிடிக்க சொல்லி அப்போ நான் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுக்குறோம் இதான் எங்களோட லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் கொடுக்கும்போது டிரெக்டாக வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே வருது ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நாங்கள் பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு எம்டி லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம் என்ன ரீசெண்டாக வார ரோ லிஸ்ட்டில் வந்து எங்களுக்கு ஒற்றை இலக்கம் இருக்குது ரெட்டை இலக்கம் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈவன் எம்டி லிஸ்ட் வந்து என்ன செய்ய போகுதுன்னு என்ன அந்த ரெட்டை இலக்கத்தை மட்டும் ஃபில்டர் பண்ணுறது ஸோ ஃபில்டர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஃபோலூப் பண்ணி எழுதுறோம் ஃபோலூப் எழுதி என்ன முழு ரெட்டை இலக்கத்தையும் எங்களுக்கு ரோவா வந்து லிஸ்ட்லேருந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் ஃபில்டர் ஆன பிறகு அந்த ரெட்டை இலக்கில் இருக்கிற என்ன மேக்ஸிமம் வேல்யூவை மட்டும் என்ன நாங்கள் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம் மேக்ஸிமம் வேல்யூவை மட்டும் என்ன எங்களுக்கு ரிட்டர்ன் என்ன எங்களுக்கு கேள்வி என்ன மேக்ஸிமம் தான் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேபி வந்து என்ன உங்களுக்கு எரர் ஒன்று வந்துக்கலாம் என்ன நீங்கள் வந்து உங்களோட ரிட்டர்னை வந்து மேபி இங்கே எழுதிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வந்தேன்டா இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர ரைட் நான் என்ன சொல்ல வரேன்டா ரிட்டர்ன் நீங்கள் இங்கே எழுதுனீங்கடா உங்களுக்கு வரப்போகிற அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு தான் வரும் ஏன்டா லூப் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் லூப் வந்து தான் கம்ப்ளீட் ஆகின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லூப் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் லூப் பண்ணி இங்கே முதலாவது இலக்கம் தானே இருக்குது ஃபர்ஸ்ட் லூப் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கில் வந்து உங்களுக்கு எப்படி ஃபோர் லூப் ஒர்க் பண்ணி தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 10 இப்போ நான் எத்தனை விடுவோம் 10 எடுத்து செக் பண்ணி ஓகே எங்களுக்கு பேலன்ஸ் வந்து என்ன ஜீரோவாக வருது ஜீரோவாக வருதுன்னு டிரெக்டாக கொண்டு என்ன அப்பன் பண்ணுது எக்ஸ் பண்ணுது அப்போ எங்களோட ஈவன் நம்பருக்கு வந்து இப்போ இருக்க போகிற ஒரே வழி வந்து இந்த ரெண்டு இலக்கம் மட்டும் தான் நீங்கள் அப்போ ரெண்டு இலக்கம் டேக்கில் வந்து உடனே வந்து நீங்கள் இந்த இடத்துல போய் நீங்கள் ரிட்டனை கொடுத்தீங்களேண்டா அப்போ தான் என்ன ஃபர்ஸ்ட் லூப் முடிஞ்சிருக்கும் அப்போ உடனே என்ன செய்யுமென்று பார்த்தா இந்த மேக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன அந்த இருக்கிற முதலாவது எலிமெண்ட்டை மட்டும்தான் ரிட்டர்ன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் முதலாவது எலிமெண்ட்டை வந்து இப்போ நான் 4 ஆட் பண்ணாலும் சாரி 4 ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நான் கோட்டை ரன் பண்ண உங்களுக்கு 4 தான் அவுட்புட்டாக கொடுக்கும் சரி அதுக்கு ரீசன் வந்து என்ன ஃபர்ஸ்ட் லூப் முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 8 இலக்கம் அப்போ 8 லூப் முடிஞ்ச அப்புறம் தான் என்ன இந்த மேக்ஸ் ஃபங்க்ஷன் நாங்கள் அப்ளை பண்ணோம் அதுக்கு ரீசன் வந்து இதில் இன்டென்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டென்டேஷனை மாறி கொடுத்தீங்களா என்ன உங்களுக்கு அவுட்புட் பிள்ளை சரி திருப்பி நான் ரன் பண்ணுறேன் பிஓ வருது இந்த 20 கடைசியாக இருக்குது ஏன்னா வந்து இங்கே வந்து செக் பண்ணும்போது இந்தியா லூப் வந்து என்ன லூப் அந்த ஐட்ரேஷன் வந்து ஃபுல்லாக முடிஞ்சு இந்த ஈவெண்ட் இருக்குது தானே ஈவெண்ட் லிஸ்ட் இது வந்து என்ன ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிருந்தது சரி அதுக்கப்புறம் தான் என்ன எங்களுக்கு வந்து என்ன எங்களோட அவுட்புட் வந்து என்ன எங்களுக்கு ரிட்டர்ன் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஈவெண்ட் லிஸ்ட்டை ஒன்று பார்க்கலாம் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் நான் இதான் எங்களோட லிஸ்ட் ஈவெண்ட்ஸ் ரன் பண்ணி பார்த்துறோம் பார்த்தீங்கன்னா இதான் இந்த ஈவெண்ட் லிஸ்ட் சரியா இப்போ ஈவெண்ட் லிஸ்ட் சரியா இதான் ஈவெண்ட் லிஸ்ட் இந்த லிஸ்ட்ல இருந்தால் என்ன அப்புறம் மேக்ஸிமம் என்ன நாங்கள் அந்த மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணினேன் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணோம் ஸோ இந்த நான் இது எப்போ நடக்குமெண்டா இது இந்தியா லூப் முடிஞ்ச அப்புறம் தான் என்ன அந்த ஈவெண்ட் லிஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஏன்டா வந்து எங்களோட முழு இலக்கம் எங்களோட ரோல் லிஸ்ட்ல இருக்கிற முழு இலக்கம் வந்து ஹைட்ரேட் ஆகி முடிஞ்சு அதில் வந்து ஃபில்டர் பண்ணி அப் அண்ட் டவுன் அப்புறம் ஈவெண்ட் லிஸ்ட்டில் வந்து அதுக்கப்புறம் என்ன நான் இங்கே மேக்ஸ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன் ஸோ இதான் இந்த கொஷன் இந்தியா கொஷன் ஸோ அகெயின் உங்களுக்கு இந்த கொஷனில் டவுட் இல்லை சஜஷன் இல்லாட்டி எது ரெக்கமெண்டேஷன் இது பெட்டரான நீங்கள் இதோட இன்னும் பெட்டராக செஞ்சீங்க என்ன மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் என்ன இன்னொரு எக்ஸசைஸோட நான் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்